சபரிமலை யாத்திரைக்கு கிளம்பும்போது பல பேர் சொல்லி அனுப்புவாங்க. குறிப்பாக லேடிஸ் எல்லாம் மலைக்கு போகக்கூடிய சாமிமார்கள்ட்ட சீக்கிரம் சொந்த வீடு வரணும்னு வேண்டிக்கிங்க, கார் வாங்கிடணும்னு வேண்டிங்க, பையனுக்கு கல்யாணம் ஆகிடணும்னு வேண்டிங்க. நம்மளும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு போவோம். இப்போ இங்கே இருக்கிற லேடிஸுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன், யாரும் எதையுமே வேண்டிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன சொல்லிவிட்டாலும் அங்கே போய் எதையுமே வேண்டிக்காமல் தான் திரும்பி வராங்க. நீங்கள் கேட்டால் வேணால் சொல்லுவாங்க, நான் சாமிகிட்ட வேண்டிட்டேன், அது பொய். ஏன்னா சபரிமலையில் போனால் பகவானுக்கு முன்னாடி எதையுமே வேண்டிக்க முடியாது. அங்கே போயிட்டோம் அப்படின்னா மைண்டு பிளாங்க் ஆகிடும். எந்த விதமான யோசனையும் இல்லாமல் மைண்டு சுத்தமாக பிளாங்க் ஆகிடும். திரும்பி சாமியை பார்த்து இந்த பக்கம் வந்தோடனே ஐயோ இதெல்லாம் வேண்டிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்களே, மறுபடியும் க்யூவில் போய் நில்லு, மறுபடியும் க்யூவில் நிற்போம், மறுபடியும் சாமிகிட்ட வருவோம், மறுபடியும் மறந்து போகும். ஏன்னா அந்த பகவானை பார்க்கும்போது நம்முடைய மனசில் எண்ணம் மறந்து போயிடும், காலம் மறந்து போயிடும், இடம் மறந்து போயிடும், எங்கே இருக்கோன்னு மறந்து போயிடும். நம்ம சொல்லுவோம், நான் போனேன், நீ போலீஸ்காரன் முடிச்சு நில்லு சாமி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சு என்னை 15 நிமிஷம் நிப்பாட்டி வச்சான். அதில் எங்கேயுமே நடக்காது. சபரிமலையில் அஷ்டாபிஷேகம் புக் பண்ணியிருந்தோம், 15 நிமிஷம் நின்று அஷ்டாபிஷேகம் பார்த்தோம். 1.5 நிமிஷம் இருந்தால் ஜாஸ்தி. நமக்கு தோணுது 15 நிமிஷம் மாதிரி. இந்த தியானம் நல்லா பழகினவனுக்கு கண்ணை மூடி உட்காந்தான்னு வைங்க, 1 நிமிஷம் ஆன மாதிரி இருக்கும். கண்ணை முழிச்சு பார்த்தா 1.5 மணி நேரம் ஆகிருக்கும். பழகாதவனுக்கு ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோன்னு தோணும், பார்த்தா வாட்சில் பார்த்தா 3 நிமிஷம் தான் ஆகிருக்கும். அதுதான் வித்தியாசம். அதனால் சபரிமலையில் பகவானுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது நமக்கு இடம், காலம், தேசம் எல்லாம் மறந்து போயிடுது. நம்ம 1 நிமிஷம் தான், 1 செகண்ட் தான் பார்ப்போம் பகவானை. நமக்கு இன்னும் ரொம்ப நேரம் நின்று பகவானை தரிசனம் பண்ணின மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அங்கே போய் எதுவுமே வேண்டிக்க வேண்டாம், நீ எதுவுமே கேட்க வேண்டாம்டா, எனக்கு தெரியுங்கிறார் சாமி. அதுதான் அவனுடைய ஒரு விசேஷம்.